ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெட்டர் டைப் பண்ணுறது டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போனோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். இதுக்குள்ளே கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து லெட்டர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கிளிக் பண்ணால் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் இங்கிலீஷு. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கிலீஷில் லெட்டர் வரும். இதை 1 to 3 நம்பர்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா, இதை கிளிக் பண்ணால் நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் டைப் பண்ணிட்டு கேப் லெட்டரை செட் பண்ணிவிட்டு ஒரு நேம் டைப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தா டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் நமக்கு டிஸ்பிளேல காமிச்சிடும். அடுத்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது 4 இருக்கு இல்லைங்களா, அப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட்டு நமக்கு வேணால் ஸ்டைலு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணால் அந்த ஸ்டைலில் நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோம்னா இந்த எஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ்ஸு கொடுத்தா நமக்கு என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா டபுள் லேயர் கொடுத்துருவாங்க இல்லையா டிசைன்ஸில், அந்த டபுள் லேயர் வேணாம், எனக்கு சிங்கிள் லேயர் தான் வேணும் அப்படின்னா இந்த எஸ்ஸு கொடுத்தா இதில் சேஞ்சஸ் ஆகுது பாருங்களேன், சிங்கிள் லேயர் தான் வரும். இந்த சிங்கிள் லேயர் கொடுத்த பிறகு இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் மைனஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளஸ் கொடுத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட திக்னஸ், அதாவது ஸ்டிச்சஸ் வந்து கிட்ட நெருக்க வேணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லை திக்னஸ் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபோர்த்து ஏபின்னு கொடுத்து இதை கிளிக் பண்ணோம்னா இதில் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கலர் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கொடுக்காம போனால் என்ன ஆகும், எல்லா லெட்டருக்கும் ஒரே கலர் தான் வரும். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபி மேலே ஒரு ஏபி கீழே இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போது எல்லா ப்ளஸ் ரெட்டில் இருக்குது இல்லைங்களா, இப்படி எல்லா ப்ளஸ் ரெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம், டிசைன்ஸ் வந்து பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம இது கொடுத்தா என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டருமே நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ சிங்கிள் லெட்டர் மட்டும் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, சிங்கிள் லெட்டர் மட்டும் நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 5வது ஆப்ஷன்ஸ், இதை கிளிக் பண்ணோம்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ரெட்டில் இருக்கும், பாக்கி எல்லா ப்ளஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த ரெட்டில் உள்ள ப்ளஸ் மட்டும்தான் நமக்கு செலக்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கரெக்ஷன்ஸ் எது பண்ணுறேன், எது சேஞ்சஸ் ஆகும், இந்த ரெட்டில் உள்ள ப்ளஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். சரி, அடுத்தடுத்த லெட்டரை நான் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா அடுத்தது அதே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் வந்து அடுத்தது லெட்டருக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக போயிட்டு ரிவர்ஸ் வந்தோம்னா மறுபடியும் பார்த்தோம்னா எல்லா ப்ளஸும் நார்மலாக ரெட்டில் வந்துடும். இப்படி இருந்தாக்க எல்லா லெட்டருமே செலக்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே கரெக்ஷன்ஸ் ஆகும். இந்த ஆப்ஷனை பொறுத்தளவு சிங்கிள் லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது ஏரோ மார்க்கு. இது ஒன்றும் இல்லைங்க, இது அப் டவுனு லெஃப்ட் ரைட் டிசைன்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம், நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஜூம் இட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரோட நமக்கு ஜாயிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். மைனஸ் பண்ணால் ஜூம் இட் ஆகும், ப்ளஸ் பண்ணால் ஜூம் ஆகும். இந்த 1.1ங்கிறது ஸ்டாண்டர்ட் சைஸு. நம்ம உள்ளே போய்ட்டு லெட்டர் டைப் பண்ணோம் இல்லைங்களா, வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு சைஸை வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிச்சு. அந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா 1.1 சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஹரிசாண்டலில் இருக்கு இல்லையா, அப்போது ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால டிசைன்ஸ் வந்து அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். அப்போது 1 by 1 லெட்டர்ஸ் வந்துடும். அப்போது இது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு லெட்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போது நான் கேர்வ் டைப்பில் வச்சுருக்கேன், அதே மாதிரி கேர்வ் ஆகுது. இந்த கேர்வை கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்களா, முன்னாடி லாக்கில் இருந்துச்சு, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம்னா ஜிக்ஜாக் டைப்பில் 1 மேலே 1 வந்து ஜிக்ஜாக் டைப்பில் லெட்டர் வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த கேர்வ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது கொடுத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேர்வ் ஆகிட்டே இருக்கும். இது கொடுத்தா அந்த கேர்வ் வந்து ரிமூவ் ஆகும். அதாவது இது கீழ் பக்கம் கேர்வ் ஆகும், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மேல் பக்கம் கேர்வ் ஆகும். இது கொடுத்தா ரொட்டேட் பண்ணிக்கலாம், நம்ம இது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்குள்ள டிஸ்டன்ஸு கேப்பு, இந்த 2 ஏபி இருக்கு இல்லைங்களா லாஸ்ட் ரைட் சைடில், இதை கொடுத்தோம்னா ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு கேப் வந்து இது ப்ளஸ் பண்ணுறது, இது மைனஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இப்படி பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்தோம்னா அடுத்து ஏ இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா லெட்டரோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, லெட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது.
இது வந்து எக்ஸில் மட்டும், அதாவது பிரெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிரெத்தில் மட்டும் இது இன்க்ரீஸ் பண்ணுறது, இது டிக்ரீஸ் பண்ணுறது, இது ப்ளஸ் பண்ணுறது, இது மைனஸ் பண்ணுறது. இது பார்த்தோம்னா லென்த் ஹைட் இருக்கு இல்லைங்களா, ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இது ப்ளஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணோம்னா லெட்டரோட ஃபார்மட் சேஞ்ச் ஆகும், அதாவது லெஃப்ட் ரைட். இந்த பிபின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோம்னா லெட்டரோட ஃபார்மட் வந்து லெஃப்ட் ரைட்டில் சேஞ்ச் ஆகும். இதை கிளிக் பண்ணோம்னா ஏஏன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து அப் டவுன், தலைகீழே அப் டவுன் வந்து இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இதே மாதிரி இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கிராஸ் ஆகும் டிசைன்ஸு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் இது கிளிக் பண்ணால் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். இதை கிளிக் பண்ணோம்னா இருக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாண்டிங்கில் கிராஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியில் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது, இந்த மேலே ஒரு புக் இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்தா அந்த மாதிரி லெட்டர் ஃபார்மேட்டு ஒரு நேம் கேட்கும், க்ரியேட் நேம் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக. இதுக்கு ஏதாவது ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது நீங்களே ஒரு நேம் கொடுத்தாலும் சரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு லெட்ரு இல்லை ஏதாவது ஒரு நேமு ஏதாவது நான் டைப் பண்ணிவிட்டு கடைசியில் சேவ் பண்ணுறது வந்து இந்த மேலே உள்ள புக் இருக்கு இல்லையா, கீழே உள்ள புக்கு கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும், அது கொடுக்கக்கூடாது. மேலே உள்ள புக்கு தான் சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இதை கொடுத்தோம்னா டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். எப்போதும் போல் சேவ் பண்ணுற டிசைன் எங்கே இருக்கும், வெளியில் எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்தோம்னா கேலரியில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்துட்டு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கேலரியில் அங்கே டிசைன்ஸ் வந்துருச்சா. எப்போவுமே நான் என்ன ஃபார்மெட்டு, ஃபஸ்ட் ஆப்ஷனில் டிசைன் செலக்ட் பண்ணுறது, செகண்ட் ஆப்ஷனில் வந்து பொசிஷன் மாற்றிக்கலாம், ஆங்கிள் மாற்றிக்கலாம், சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக் சைஸ் நெக் டிசைன் போடும்போது இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கலாம், அதிகபட்சம் 150, அதிகபட்சம் எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் 50. இதில் பார்த்தோம்னா லெட்டர் டைப் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகபட்சம் 200 வச்சுக்கலாம், அதிகபட்சம் கம்மி பண்ணுறது 50 கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனில் நம்ம எப்போவுமே கலர் கொடுத்துக்கலாம். நம்ம அங்கே அந்த கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கே கொடுத்துருந்தா நமக்கு வந்து 4 லெட்டர் இருக்கு இல்லையா, 4 ஸ்டெப் வந்திருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்கல, அதனால் என்ன ஆகுது, ஒரே ஸ்டெப்பாக தான் வந்திருக்கு. அதை கொடுத்துருந்தா 4 ஸ்டெப் வந்திருக்கும், அதை கொடுக்கல, அதனால் ஒரே ஸ்டெப் தான் வந்திருக்கு. அப்போ என்னாகும், எல்லா லெட்டருக்கும் ஒரே கலராக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷனில் இந்த டிசைனை கேன்சல் பண்ணுறோம், நம்ம லெட்டர் டிசைனை கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோ கலர் பாக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துடும், டிசைன்ஸ் வந்துடும் இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் சைஸை வந்து நம்ம செக் பண்ணணும். டிசைன் சைஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிட்டு அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லோகோ டிசைன் நம்ம சைஸு செக் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் பாக்ஸ்லேயே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் நீடில் போட்ட பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணோம்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு செக் பண்ணி காமிச்சிடும். நம்ம போட்ட பாக்ஸில் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் பேப்பர் வச்சுட்டு ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் லோகோ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.